With this, I would like to thank you everybody for giving me this opportunity. Good day. Thank you, sir. Now may I invite Ms. S. Meenakshi from Aruna Engineering College to voice her views on youth involvement in government. அனைவருக்கும் வணக்கம். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்பது தமிழ்நெறி. ஆம், அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே. ஆனால் இன்றைய சமூகம் சரியான தடத்திலே செல்கிறதா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. இன்றைய சமூகம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது தெரியுமா? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லிவிட்டு சாதி சான்றிதழ் கேட்கும். ஒற்றுமையாய் இருக்கிறோம் என்று மார்கட்டி கொண்டு குடிக்கும் தண்ணீருக்கு கூட மல்லு கட்டி கொண்டிருக்கிறோம். இங்கு வருமான வரி கட்டாமல் ஏமாற்றுபவனை விட 5000 ரூபாய் விவசாய கடன் வாங்கி விவசாயியே மிகப்பெரிய குற்றவாளி. பிணத்தை கூட லஞ்சம் கொடுத்து வாங்க வேண்டிய அவல நிலை. ஒரே குற்றத்திற்காக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று பல தீர்ப்பு வழங்கும். இவைதான் இன்றைய சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற பாடங்கள். இந்த நிலை மாற வேண்டாமா? நிச்சயம் வேண்டும். என்றைக்கு இளைஞர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறார்களோ அன்றைக்குதான் இந்த நிலை மாறும். நம்முடைய இளைய சமூகம் எப்படிப்பட்டது தெரியுமா? சின்னஞ்சிறுசுகளாய், சில்லந்த தென்றலாய், வசந்த உதயமாய், வயது முதிர்ந்த நிலையிலும் நாம் புரட்டி பார்க்க துடிக்கும் ஒரே பக்கம் நமது இளமை காலம்தான். கண்ணில் பளிர் மின்னல் தெரிக்கும் கண்ணல் பருவம் இளமை பருவம். வாழ்வின் சந்தோஷ பக்கங்களை அந்த தருணத்தில் தான் இறைவன் நமக்கு வெளிக்காட்டுகிறான். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அந்த தருணத்தில் தடம் மாறினால் வாழ்வை தவிடுபொடியாகும். எண்ணற்ற அறிஞர்களும் மேதைகளும் இளைய சமூகத்தை தான் எழுச்சியின் வித்தாக வியக்கின்றனர். பிறவி விவேகானந்தனும் அறிவியல் அறிஞன் அப்துல் கலாமும் கரம் நீட்டி வரவேற்றதும் இளைய சமூகத்தை தான். அசாமில் மாணவர்களே தேர்தலில் நின்று அரசை கைப்பற்றிய வரலாறும் இந்த மண்ணில் நடந்ததுதானே. காந்தியடிகளின் அறைகூவலை ஏற்று வகுப்புகளை புறக்கணித்து விட்டு அந்நிய ஆட்சியை மாற்றி அமைத்ததில் இளைஞர்களின் பங்கு மிக அதிகம். ஆனால் இவை பற்றி எதையுமே அறியாமல் இன்றைய இளைய சமூகம் விழுந்தது கூட தெரியாமல் ஆனந்த தாலாட்டில் மயங்கி கிடக்கின்றது. பொழுதிருக்கும் போதே புகழ் தேடாமல் தயங்கி நிற்கின்றது. சமூக அவலம் கண்டும் சலனமின்றி சிரிக்கின்றது. போதையிலே பாதை மாறி மதுவிலே மதிமயங்கி மாதவளின் கடைக்கண் பார்வைக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறாயா என்று கேட்கலாம். பொறுப்பு இருக்கிறது. அவர்களுடைய பொறுப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஈன்றவளை ஈமொய்த்த செய்தியை கூட இமெயிலில் பார்க்கும் அளவிற்கு வெளிநாட்டு மோகத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கோ ஒரு பெண் ஆசிட் வீச்சிற்கு தன் முகத்திரையை கிழித்து கொண்டால் எனக்கு என்ன என்று முகநூலில் முகம் புதையும் அளவிற்கு முத்தாய் போடு வேலை செய்து மார்க் சுகர்பெர்கை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எங்கேயோ ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டால் எனக்கு என்ன என்று பீட்சாவையும் பர்கரையும் உண்டு கொண்டு KFCயையும் கஃபே காஃபி டேயையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. பாஸ்மார்க் வாங்க படிக்காமல் டாஸ்மார்க்கில் குடித்து குடித்து தள்ளாடியபடியே அரசை நிலைநாட்ட போராடி கொண்டிருக்கின்றது. கற்பழிக்கப்பட்ட பெண் ஒத்துழையாததால் தான் நாங்கள் அவளை கொன்றோம் என்று ஒரு ஈனப்பிறவி சொல்லும் அளவிற்கு பெண்களுக்கான பாதுகாப்பு குறைந்த நாடாய் மாற்றியுள்ளதுதான் இன்ற இளைஞர்களின் சாதனையா? இல்லை அலைபேசியில் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய சமுதாய கடமையா? அதற்காக அகவையும் அனுபவம் இல்லாமல் அரசியலை நாடி சென்று விளக்கினை தேடி செல்லும் விட்டிலை போல என் வாழ்க்கையை அடித்துக் கொள்ள சொல்கிறாயா என்று கேட்கலாம். நிச்சயம் இல்லை. இல்லை கோபடத்தில் வருவது போல சிறகுகள் கட்டி ஆரம்பிக்க சொல்கிறாயா என்று கேட்கலாம். நிச்சயம் இல்லை. உன்னுடைய சமுதாய கடமைகளை சரிவர செய்து தவறுகளை தட்டி கேட்டு நடந்தாலே போதுமே. நான் ஏன் சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும்? நான் ஏன் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். பெஞ்சமின் பிராங்க்லினை பற்றி நமக்கு தெரியும். அவர் ஒரு நாள் வீதியில் நடந்து செல்லும் போது ஒரு சிறுவன் அவரிடத்திலே வந்து பிச்சை கேட்கிறான். உடனே பிராங்க்லின் அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறார், இந்த வயதிலேயே பிச்சை எடுக்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா என்று. உடனே அந்த சிறுவன் சிறிதும் தயக்கமின்றி பெஞ்சமின் பிராங்க்லினை பார்த்து சொல்கிறான், நான் இந்த நிலைமைக்கு ஆளாவதற்கான காரணமான சமூகமே என்னை பார்த்து வெட்கப்படாத போது நான் ஏன் வெட்கப்பட வேண்டும் என்று கேட்கிறான். பெஞ்சமின் பிராங்க்லின் நிலைகுலைந்து போகிறார்.
காரணம், இந்த சமூகத்தில் நானும் ஒரு அங்கம். அந்த சிறுவன் பிச்சை எடுப்பதற்கும் படிக்காமல் இருப்பதற்கும் நானும் ஒரு காரணம் என்று வெட்கி தலை குனிந்து அன்றிலிருந்து கண்ணில் படும் அத்துணை சிறுவர்களையும் இலவசமாய் படிக்க வைக்கிறார். அப்பேற்பட்ட விஞ்ஞானிக்கே சமுதாய கடமையும் பொறுப்பும் இருப்பதாய் உணரும் போது இளைஞர்கள் உணர்வது தவறு ஏதுமில்லையே. அதற்காக அவரை போல் என்னால் தொண்டு செய்ய முடியாதே என்று கேட்கலாம். பெரிதாய் ஒன்றும் செய்ய வேண்டாம். வாக்குரிமையை விற்காமல் வாக்களித்தாலே போதுமே. உன்னுடைய ஆசை கதாநாயகனின் பட டிக்கெட்டிற்காக என்னால் நீண்ட வரிசையை காத்திருக்க முடியும், வாக்களிக்க காத்திருக்க முடியாதா என்ன? நான் வாங்கும் 500 ரூபாய் நோட்டில் என்னுடைய 5 வருட வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்பதை மக்களுக்கு புரிய வைக்க முடியாதா என்ன? நல்லவர்களால் தான் நல்லாட்சி செய்ய முடியும். நல்லவர்களையும் வல்லவர்களையும் ஆட்சி பொறுப்பில் அமர்த்த இளைஞர்களில் பங்கு அதிகம். ஆஸ்திரேலியாவில் வாக்களிப்பது என்பது கட்டாய சட்டம். வாக்களிக்காதவர்கள் அங்கு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதே சட்டத்தில் இந்தியாவில் செயல்படுவதற்கு என்ன? இன்றும் பல நாடுகளில் படித்து முடித்தவுடன் ராணுவ சேவை என்பது கட்டாய விதி. இங்கு ராணுவ சேவை கூட தேவையில்லை. படித்து முடித்தவுடன் தாய்நாட்டிலேயே பணிபுரிய வேண்டும் என்று சட்டம் இயற்றினால் என்ன? லிபியாவிலும் எகிப்திலும் ஜாஸ்மின் புரட்சியின் மூலம் சர்வாதிகார ஆட்சியை தூக்கி எறிய அவர்கள் பயன்படுத்தியது எதை தெரியுமா? சமூக வலைதளங்களான பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ட்விட்டரும் தான். அதே சமூக வலைதளங்களை நாம் வெறும் கேளிக்கை ஆரவாரங்களுக்கு மட்டும்தானே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை சிறிது சமூக விழிப்புணர்வுக்காக தான் பயன்படுத்தி பார்ப்போமே. அனைத்து துறைகளிலும் விவேகமாய் செயல்பட ஒரு பெரியவரையும் வேகமாய் அதை செயல்படுத்திட ஒரு இளைஞரின் தான் பணியமர்த்தி பாருங்களேன். இன்றைக்கும் இதே தேசத்தில் வேலை இல்லாமல் இருக்கும் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கும் இதே தேசத்தில் தான் சரியாய் பாடம் சொல்லி கொடுக்க கூட ஆசிரியர்கள் இல்லாமல் எத்தனையோ அரசு பள்ளிகள் இயங்கி கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த வேலையில்லா பட்டதாரிகளை அந்த அரசு பள்ளிகள் தற்காலிகமாக பணி நியமனம் செய்தால்தான் என்ன? இவையெல்லாம் இளைஞர்களால் முடியுமா என்று கேட்கலாம். நிச்சயம் முடியும். அண்ணா ஹசாரே என்னும் ஒரு தாத்தாவின் குரலுக்காக ஒன்றிணைந்ததும் இதே இளைஞர் கூட்டம் தான். நிர்பயாவிற்காக துணிந்து போராட எழுந்ததும் இதே இளைஞர் கூட்டம் தான். இவையெல்லாம் சாத்தியமாகும் போது நான் சொன்னவை சாத்தியமாகாதா என்ன? எனவே இளைய சமூகமே, சமூக அவலங்களுக்கு சாவு மணி அடிக்க நீ அறிவால் எடுக்காதே. உன் அறிவாளி உலகை புரட்டு, தன்னால் ஒழியும் தீமை இருட்டு. உனது திருப்பள்ளி எழுச்சியில் தான் திசைகள் சுகம் காண போகிறது. புது ரத்தம் பாய்ச்ச புறப்பட்டு வாயன் தோழனே. நம்பிக்கை நரம்பெடுத்ததற்கு தும்பிக்கை பலம் கொடு. தோல்விகளில் துவளாமல் தூள் தூளாக்கு தடைகளை சேர்த்துக்கொள் உனக்கான படைகளை. சாவின் முத்தத்திற்கு முன்னால் சாதித்து விட வேண்டும் என்ற முனைப்பை தனி மனிதனை இயங்க வைக்கிறது. எனவே மனிதன் வாழ்வது காற்றாலோ உணவாலோ அல்ல, நம்பிக்கையால். என்னால் முடியும், நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையால். நீச்சல் தெரியாதவன் கூட நீரில் மூழ்குவதற்கு முன்னால் 3 முறை வெளியே வருகிறான். பட்டினியால் உடல் இழைத்து போனவன் கூட அடுத்த உணவு வேலைக்காக கண்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறான். அடிமை கூட வாழ்கிறான். எனவே இளைய சமூகமே எழு, தன்னம்பிக்கையோடு. வாலிப தொற்றில் கண்மலரும் இளைய சகோதர சகோதரிகளை, எந்த ஒரு விஞ்ஞானியும் விஞ்ஞான கூட்டத்தில் நுழைந்த மறுநாளே கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி விடவில்லை. எந்த ஒரு பேச்சாளனும் அரிச்சுவடை படித்த கையோடு மேடை ஏறுவதில்லை. நம்பிக்கையோடு நடைபோட வேண்டும். நாம் இனியேனும் உள்ளொளி பெறுவோம். மெல்லிய ரோமம் தான் கம்பளியை உங்களால் அறுக்க முடியுமா? சிறு சிறு துளிகள் தான் கடலை உங்களால் இறைக்க முடியுமா? கழண்டு விடாமல் கைகோர்த்து நில்லுங்கள். நாம் உள்ளங்கையின் உஷ்ணத்திலேயே துன்பக்காடு பற்றி எரியட்டும். எழுந்து நிற்க முடியவில்லை என்றாலும் வேண்டியதை அழுது சாதிக்கிறதே குழந்தை, அது புரட்சி. ஒரு கத்தி இல்லாமல், ஒரு கை துப்பாக்கி இல்லாமல், வெறும் பொக்கை வாய் புன்னகையை வீசி இந்த தேசத்தை மீட்டெடுக்க ஒரு தாத்தாவால் முடிந்திருக்கிறதே, அது புரட்சி. எழுந்து வாருங்கள் எம் தோழர்களே, எழுச்சி மிக்க தேசத்தை உருவாக்க திட்டமிடுவோம். போதும் நம் உறக்கம், நம் விழி திறந்தால் புது வழிகள் பிறக்கும், பின் தேசம் சிறக்கும். அந்த தருணத்தில் தான் ஆனந்தம் துளிர்க்கும். அடியேன் எனக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி குறிப்பிட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Meenakshi, for your inspiring